சுரேஷனே சொல்ல தமிழ்நாடே திருப்பி போடுற அளவுக்கு ஒரு ஆள் வந்துட்டார் தெரியுங்களா? யாருன்னு இது தமிழ்நாடே திருப்பி போடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளு? நம்ம விஜய் என்ன சரி, எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கியோ? ஆமாண்ணே. ஏன்னா அது வரட்டும், வந்ததுக்கப்புறம் சரி ஒருவேளை தமிழ்நாட்டை எப்படி தலைகளா புரட்டுதாரா என்ன ஏதுன்னு ரெண்டு வந்தாலா தெரியும். வரதுக்கு முன்னாடி ஏன் அந்த சேட்டை பண்ணுதா நீ? காலையில் நீ தான் அந்த ரீல்ஸ் அனுப்பிவிட்டது 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு. இதெல்லாம் தப்பு தவசி. அண்ணன் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. ஜெயிச்சதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு. சரி, அண்ணன் அக்செப்ட் பண்ணிவிடுவேன். சரியா? சரி, அப்போ ஒரு பெட்டு வச்சுக்கிடும்ண்ணே. என்ன பெட்டு? விஜயனை ஜெயிச்சா நீ எனக்கு 1000 ரூபா தரணும். இல்லை, அவர் ஜெயிச்சா நான் எதுக்குள்ள தரணும்? ஏன்னா அவர் ஜெயிச்சா நிறைய திட்டங்கள் கொண்டு வரேன்னு தான் சொல்லியிருக்காரு. இல்லைன்னு நான் சொல்லலை. எனக்கு பிடிக்கும் எல்லா கட்சியுமே. எம்மதமும் சம்மதங்க மாதிரியே எல்லா கட்சியுமே நல்ல கட்சின்னு நினைக்கிறாள்லாம் நான் வந்து. இப்போ அவர் ஜெயிச்சா நான் எதுக்கு தரணும்? நீயே யோசிச்சு பாரு. நீ என்ன சொல்லுதான்னா, எனக்கு இப்போ பெட்டுக்குள்ளே வந்து சேரணும் அப்படித்தானே? நான் என் கை காசு 1000 ரூபா உனக்கு தந்தாகணும். ஆமாம். சரில, தோத்துட்டா நீ எனக்கு என்ன தருவோம்? அது சொல்லு. நான் உனக்கு 1000 ரூபா தரேன். 1000 ரூபா கணக்கு 2000 தருவான். சரி, 2000 தரணும். டபுளாக தரேன். பார்த்துடுங்க மக்களே, இதுக்கு நீங்கள் தான் சாட்சி. ஒரு வேளை டிவிக்கே ஜெயிச்சுட்டுனா நான் 1000 ரூபா கையிலேருந்து கொடுப்பேன். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் கொடுக்கு. ஆனால் தோத்துட்டுனா இவன் எனக்கு தரணும் வைங்களேன், தருமட்டி இன்னைக்கு ஒருத்தன் வாங்குவான். சரிங்களா? ஜெயிச்சுட்டான் அவனை, அது உனக்கு தெரியாது. ஜெயிச்சதுக்கப்புறம் நீ பேச. நியூஸை பார்த்தியா? எப்படி எனக்கு 2000 ரூபா எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா என்னதுன்னே தெரியலையே, திடீர்னு ஜெயிச்சிட்டாருன்னா 1000 ரூபா பறி போயிருமே, ஒரு நாள் சம்பளம். சரி, போனால் போகுது. சரி, பார்ப்போம்.